கேட்போம். திரு சுப்பிரமணியன், தொடர்ந்து மாநிலங்கள் காக்க வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஒரு பெரிய காத்திருப்புக்கு பிறகுதான் அந்த நிதியை பெற வேண்டிய சூழல் தான் இருக்கு அப்படின்ற கருத்தை சொல்றார் திரு அலீம். உங்களோட பதில் என்ன? சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. அதாவது ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா, முன்னாடி இது ஸ்டேட் ஃபண்டட் ப்ராஜெக்டா இருந்தது, ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்டா இருந்ததுக்கு அப்புறம் இவர்களால் நிதி வாங்க முடியல, கடன் வாங்க முடியல. ஏன்னா தங்கம் தென்னரசு அவரோட ப்ராஜெக்டா இது இல்லவே இல்லன்னு சொல்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ராஜெக்டா தான் அறிவிக்கப்பட்டது, மத்திய பட்ஜெட்லயும் அதற்கான நிதி ஒதுக்கீடுக்கான ஒப்புதல் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இல்ல நான் பேசி முடிச்சேன்னா அப்புறமா நீங்க கேளுங்க. ஏன்னா டெக்னிக்கலா இருக்கனால கொஞ்சம் இடைவிடாம ஒரு 2 நிமிஷம் நான் பேசுறேன். இந்த 21,000 கோடி ரூபாய் லோன் சாங்ஷன் லெட்டர் கையில வச்சுட்டு இருக்காங்க தமிழக அரசாங்கம். அதுல 6,800 கோடி ரூபாய் மட்டும் தான் நம்மளால வாங்க முடிந்தது. இது தங்கம் தென்னரசு ஐயாவோட ஸ்டேட்மெண்ட். மீதி 15,000 கோடி ரூபாய் வாங்கல. நீங்க உங்க இத நீங்க எப்படி வேணாலும் பேசலாம். எங்க அண்ணன் தங்கம் தென்னரசு ரிப்போர்ட் அப்படி இல்ல. நான் சொல்றேன் எவ்வளவு சொல்லுங்க 21,000 கோடி ரூபாய் இல்ல நான் அதுக்காக அவரு விஷயத்துல போய் பேசிட்டு போலாமா? தங்கம் தென்னரசு என்கிற எங்கள் அண்ணன் நிதியமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் அவர் மாத்தி சொல்லும் போது நான் எப்படி ஒத்துக்க முடியாது? அவர் மிக தெளிவா சொல்றாரு சார். எவ்வளவு கடன் வாங்கிருக்க சொல்லுங்க. இதுவரைக்கும் அவர் அண்ணன் சொல்லி இருக்கிறதன்படி ஒரே ஒரு நிமிஷம். இன்ஃபேக்ட் a sum of rupees 18,564 crore has been spent for this project. Of this, Tamil Nadu government has spent 11,760 crore so far. And கடன் வாங்கினது எவ்வளவு சொல்லுங்க. கடன் வாங்கி இருக்கிறது மொத்தம் இல்ல கடன் 21,000 கோடி சாங்ஷன் ஆனதுல 6,000 கோடி செலவழிக்கப்பட்டிருக்கு. அதான் சொல்றேன். இல்ல நீங்க கடன் வாங்க முடியாம இருக்கிறது வேற. 21,000 கோடி சாங்ஷன் ஆயிருக்கு. சரி ஐயா பொறுமையா இருங்க. நான் அதுக்கு அடுத்தது வரேன். ஏன் வாங்க முடியல அப்படின்னா, நம்மளோட ஜிஎஸ்டிபில நம்மளால 3.4% கடன் வாங்கி விட்டோம். இப்ப 1,04,000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல நம்ம போட்டிருக்கிறோம். 3.4 வரைக்கும் நம்ம மேல வந்துட்டோம். 3.5 தான் வாங்க முடியும். அது நிர்மலா சீதாராமன் ஐயா சொல்ற மாதிரி புலவர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டிருக்காங்க. சோ அதனால நமக்கு 2,000 கோடி ரூபாய் தான் கடன் வாங்க முடியறதுக்கு கேப் இருக்கிறது. அதனாலதான் என்ன ஆயிருக்குன்னா, இது சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ப்ராஜெக்டாக மேல போனா இனிமே நம்ம வாங்க போற கடன் நம்மளோட பேலன்ஸ் ஷீட்ல இருக்காது. இந்த 3.5% சொல்றாங்க பாத்தீங்களா, அதுல வராது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அடுத்த வருஷம் 24-25 நம்ம கடன் வாங்க போறோம் பாத்தீங்களா, அந்த கடன்ல இந்த மெட்ரோ திட்டத்துக்காக வாங்க போகின்ற கடன் 65% மேல போய் உட்கார்ந்துரும். நம்மளோட 3.5% உட்காராது. இதுதான் மிக முக்கியமான டெக்னிக்கலான இஷ்யூ. சரிங்களா? இது 10 வருஷம் மாரட்டோரியம் கொடுக்குறாங்க. அந்த மாரட்டோரியம் அப்புறமா இந்த சிஎம்ஆர்னால பே பண்ண முடியல. தமிழக அரசு அப்ப என்ன சொல்ற, 10 வருஷம் மாரட்டோரியம் கொடுக்குறாங்க. 5 ஆண்டுகள். ஓகே, 5 ஆண்டுகள் மாரட்டோரியத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த சிஎம்ஆர்னால பே பண்ண முடியல அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க வாங்கின கடனா வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அது தமிழக அரசு வாங்கின கடனாக மாற்றப்படும். அப்பதான் இந்த 3.5% நம்மளுக்கு பக்கெட்டுக்குள்ள வரும். சோ அதுதான் மிக முக்கியமான இது. நம்ம மேல பிரிம்முக்கு வரைக்கும் வந்துட்டோம். 3.4% கடன் வாங்கிட்டோம். இந்த வருஷத்துக்கு பிளான் பண்ணியாச்சு. இதுக்கு மேல நம்மளால வாங்க முடியாது. அதனாலதான் ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட்ல இருந்து சென்ட்ரல் செக்டார் ப்ராஜெக்டாக ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்க. அதை யூனியன் மினிஸ்ட்ரி கன்சிடர் பண்ணி இதை சென்ட்ரல் செக்டாராக மாற்றினதுனால தான் இந்த ப்ராஜெக்ட் சென்ட்ரல் ஃபண்டட் ப்ராஜெக்டா போகுது. 65%, 41,000 கோடி ரூபாய் 65%. அதுல 7,425 கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. மீதி 33,000 கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டீடு லோன் வரும் நமக்கு. ஆனா அது தமிழக அரசாங்கத்தோட புத்தகத்தில் காமிக்கப்படாது. தயவு செய்து சொல்றேன் சார், இந்த மாதிரி பச்சையா போய் சொல்லாதீங்க சார். தயவு செய்து சொல்றேன். இல்ல நான் தயவு செய்து சொல்றேன். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டீடு எங்க இருக்கு? யார் சொல்லிருக்கா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. என்னது சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்க கேரண்டி கொடுத்திருக்கோம்னு நிர்மலா சீதாராமன் அவர்களோ அல்லது பிஐபில வந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்டோ சொல்லி இருக்குன்னு நீங்க இப்ப சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். 65% சென்ட்ரல் ஃபண்டட் ப்ராஜெக்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணி. சென்ட்ரல் ஃபண்டடே கிடையாது. அப்படி எங்க இருக்கு சென்ட்ரல் ஃபண்ட்? நீங்க உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு சுப்பிரமணியன், உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு. தயவு செய்து உண்மையை தாண்டி பேசுறேன் நான் சார், அரசியலை தாண்டி பேசுறேன் நான். இல்ல அதனால தான் உங்க மேல மரியாதை இருக்குங்கற. அந்த மரியாதையை காப்பாத்துங்க, உண்மையை சொல்லுங்க.
அதாவது இப்போ சார், இப்போ வந்து நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், என்னோட தொழிற்சாலையை அடகு வைத்து வாங்குறேன் அப்படின்னா அது முதல்ல கொடுப்பாங்க. ஆனா தொழிற்சாலையை தாண்டி யாரோ ஒரு தனிநபர் எனக்கு கேரண்டி கொடுக்கணும். ஏன்னா பிசினஸ் ஃபெயில் ஆயிடுது அப்படின்னா ஒரு தனிநபர் கொடுக்குற கேரண்டி வந்து அதன் மூலமா தான் எனக்கு பேங்க்ல கடன் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ற ப்ராஜெக்ட்ல வந்து மத்திய அரசாங்கம் ஃபண்ட் பண்றாங்க. ஆனா இப்ப என்ன குறிப்பிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, நம்ம வந்து கடன் வாங்குவதில் மேல இருக்கிறோம். நம்ம வந்து இந்த ஜிஎஸ்டிபி 3.0 FBRM சொல்றீங்களா, ஆக்ட் சொல்றீங்க இல்லையா, அது 3.5 தொட்டு விட்டோம், கிட்டத்தட்ட 3.4 இருக்கும். அதனால நம்மளால கடன் வாங்க முடியவில்லை. அதனாலதான் இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா 21,000 கோடி ரூபாய் சாங்ஷன் லெட்டர் கையில இருந்தும் நம்மளால 6,800 தான் வாங்க முடிந்தது. மீதி 15,000 கோடி வாங்க முடியவில்லை. சோ அதற்கான இது நடவடிக்கை தான் இப்போ ஸ்டாலின் ஐயா அவர்கள் எடுத்து இது ஸ்டேட் ஃபண்டட்ல இருந்து எடுத்து சென்ட்ரல் செக்டர் ப்ராஜெக்டா போட்டீங்க அப்படின்னா வாங்குகின்ற கடன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கணக்குல காட்டப்படும். இதுதான் டெக்னிக்கல். இதுல அரசியல் பேசல. நான் கடன் உச்சவரம்பு என்ற அந்த சிக்கலிலிருந்து தமிழ்நாடு அரசு மீட்கிறது அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா மேடம், நிர்மலா சீதாராமன் தான் சொன்னாங்க 3.5% ஜிஎஸ்டி வரைக்கும் நீங்க கடன் வாங்கலாங்க ஒவ்வொரு ஆண்டும். நம்ம 3.4க்கு வந்துட்டோங்க. நம்ம 1,04,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியாச்சு, நம்ம பிளான் பண்ணியாச்சு. சோ நீங்க மேல கடன் வாங்கணும்னா ஜிஎஸ்டிபி ஏத்தணும், இல்ல வாங்கின கடனை திருப்பி அடைக்கணும். சரி, அதனால வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணினா அந்த வாங்குகின்ற கடன் நம்ம கணக்குல வராது. சரி, ஓகே. திரு ஜென்ராம், இப்போ இந்த கடன் உச்சவரம்பு அப்படின்ற ஒரு ரிலீஃப் தமிழ்நாடு அரசுக்கு இதன் மூலமாக கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு திரு சுப்பிரமணியன். அது அப்படித்தானா? இல்ல, அத ரிலீஃப்னு பார்க்கணும் முடியுமா? இல்ல சிஎம்ஆர்எல் கடன்களை எல்லாம் ஸ்டேட்டோட கடனாக ஒன்றிய அரசு ஏன் கருதுகிறது, அதனாலதானே அந்த 3.5 எட்டிடும் அப்படிங்கிற கேள்வியை யாராவது முன்வைக்கிறோமா அப்படிங்கிறது தான் அதுல உண்டான முக்கியமான பிரச்சனையாக நான் நினைக்கிறேன். சிஎம்ஆர்எல் இல்லாம ஸ்டேட்டோட தனித்தனி கம்பெனிகளை எல்லாம் சேர்க்காமல் ஸ்டேட்டுக்கு மட்டும் உண்டான கடனை ஒன்றிய அரசு ஸ்டேட்டினுடைய கடனாக மாநிலத்தின் கடனாக கருதுகிறதா, இல்ல மாநிலத்தால் உருவாக்கப்பட்ட தனி என்டிட்டியாக இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய கடனையும் சேர்த்து மாநில கடனாக கருதுகிறதா? இந்த டிஸ்பியூட்ல தான் எங்களுடைய லிமிட்டை வந்து கர்டைல் பண்ணி கடன் வாங்க விடாம பண்றாங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. இப்போ சிஎம்ஆர்களுடைய கடனை எல்லாத்தையும் ஒன்றிய மாநிலத்தின் கடனாக கருதுனீங்கன்னா ஒருவேளை 3.5 அப்படிங்கிற லிமிட் வருமாக இருக்கலாம். அதனாலதான் இந்த அக்ரிமெண்ட்டையே முழுமையாக ரிவைஸ் பண்றாங்க. அந்த ரிவைஸ் பண்ணி தான் நீங்க அந்த சென்டென்ஸ் சொல்றேன், நீங்க உங்க கையில இருக்கு, 2வது பக்கத்துல இருக்கு, அதை பாருங்க. 1, இந்த கடன்களை மாநில அரசுக்கானதாக இல்லாமல் மத்திய அரசுக்கானதாக கருதுதல். கடன் யாருக்கு உண்மையிலேயே போகுது? ஸ்டேட்டுக்கு. யாருக்கு உண்மையிலேயே போகுது? சிஎம்ஆர்எல்லுக்கு. ஆனா இப்ப ஸ்டேட்டோட கடனாக கருதாமல் ஒன்றிய அரசினுடைய கடனாக கருதும்படி இந்த கடனை வந்து மாநில கடனாக கருதாமல் ஒன்றிய அரசாக கடனாக கருதுதல். 2வது, வெளியிலேருந்து மல்டிலேட்டரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து வரக்கூடிய கடன்களை ஸ்டேட்டோட ரிசோர்சஸ்ல சேர்த்துட்டு ஸ்டேட் பட்ஜெட்ல இருந்து சிஎம்ஆர்எல்லுக்கு கொடுப்பதற்கு பதிலாக ஒன்றிய அரசின் ரிசோர்சஸோட சேர்த்து ஒன்றிய அரசின் பட்ஜெட்ல இருந்து சிஎம்ஆர்எல்லுக்கு நேரடியாக போகுது. அதனால அவங்க வந்து 65% கிளைம் பண்றாங்க.